என் பாவத்தை மன்னிக்க வருவாய், என் உளமதிலே அமைதியை தருவாய். என் பாவத்தை மன்னிக்க வருவாய், என் உளமதிலே அமைதியை தருவாய். என் இதயத்திலே வாழ்ந்திட வருவாய், என் இதயத்திலே வாழ்ந்திட வருவாய். என் வீட்டிற்கு மீட்பினை தருவாய். உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும். உன் அன்பில் நான் உறவாட வேண்டும், உன்னோடு நான். என் இனிய உறவுகளே, ஆம், இன்று நாம் 8-10-24 இருக்கின்றோம். நாம் தினம் வாசித்து கொண்டு வரும் சங்கீத தொடர்ச்சி 47-4-5-6, நீதிமொழிகள் 23-22, 23-24. இன்றைய வாசகம் நாம் கலாத்தியர் 1:13-24 நாம் வாசிக்க கேட்கிறோம். பிற இனத்தவர்க்கு நற்செய்தியை அறிவிக்கும் திருவுளங்கொண்டார். ஒரு காலத்தில் தங்களை துன்புறுத்தியவன் தன் முன்பு ஒழிக்க முயன்றான், விசுவாசத்தை இப்பொழுது நற்செய்தியாக அறிவிக்கின்றான். புனித பவுலுக்கு இது. இன்றைய தூய நற்செய்தி வாசகம் லூகாஸ் 10:38-42. மார்த்தா அவரை தன் வீட்டிற்கு அழைக்கிறார். இயேசு அடிக்கடி செல்கிற ஒரு வீடு அது. அவர் அந்த வீட்டில் ஒரு நல்ல நண்பர்களைப் போல், அதனால்தான் அவர் அவருடைய சகோதரனான லாசரையும் உயிர்த்தெழ செய்தார். மார்த்தா, மரியா, லாசர் 3 பேரும் சகோதர சகோதரிகள். அவர் சகோதரன் மரித்த பொழுதும் மார்த்தா ஒரு எதிர்பார்ப்போடு ஆண்டவரை எதிர்நோக்கியிருந்தார். ஆனால் ஆண்டவர் அந்த நேரத்தில் வராததினால், ஆனால் ஆண்டவருக்குள் என்ன இருந்தது என்றால், அந்த ஜனங்களுக்கு, அவரை நம்பாதவர்களுக்கு அவர் அதை நிரூபிக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தினால் அவர் காலந்தாழ்த்தி வந்தார். இயேசு அன்றைய காலகட்டத்தில் மக்களின் மாண்பை மறுத்து கடுமையான சட்டங்களை தகர்த்தெறியும் ஒரு சமூக போராளியாக, ஆனால் இன்றும் நாம் அதே மாதிரி ஒவ்வொரு இறைவார்த்தையையும் நாம் அறிவிக்கும் நம்முடைய குருக்கள், கன்னியர்கள், வேத போதகர்கள், நற்செய்தி அறிவிப்பாளர்கள் எத்தனையோ போராட்டங்களை தினம் தினம் எதிர்நோக்கி வருகிறார்கள். சமூக சீர்திருத்தவாதியாக செயல்பட்டார். அன்றைய யூதர்களின் மிகப்பெரிய தீண்டாமை செயல் பெண்களை அவர்கள் மாண்புடன் நடத்தாதது. பெண்கள் இழிவாக கருதப்பட்டனர். ஏன் இன்று நாம் பெண்களை எப்படி பார்க்கிறோம்? ஆனால் இன்று பெண்கள் அதிக இடங்களில் வளர்ந்திருக்கிறார்கள். எப்படி? விண்வெளிக்கும், கப்பல் ஓட்டியும், ஏரோப்ளைன் ஓட்டியும், இந்த மாதிரி ட்ரெயின், ஏன் ஆட்டோ ஓட்டியும் நிறைய சாதனைகள். வீட்டில் இருக்கும் பெண்கள் எத்தனையோ கண்டுபிடிப்புகள், எத்தனையோ இன்றைய புதிய எல்லாமே பெண்களின் ஆதிக்கம் என்று ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார். இன்று நற்செய்தியில் மரியாள் இயேசுவின் காலடியில் அமர்ந்திருந்தார் என்ற குறிப்பு பல உள்நோக்கங்களை கொண்டது. எந்த ஒரு சீடனும் குருவின் சீடனாக மாற முதலில் அவர் சொல்வதை கேட்க, சிந்திக்க, அவரின் காலடியிலே அமர்ந்து தனது சீடத்துவ பயணத்தை தொடங்குவார். அதன் மூலம் பெண்களை மாண்புடன் நடத்த வேண்டும் என்று அதன் உண்மையான உள்நோக்கத்தை வெளிக்கொணர்கிறார். இயேசு அந்த வீட்டிற்கு சென்ற பொழுது அவருடைய சகோதரி அவர் காலடியில் அமர்ந்து இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதேபோல் மார்த்தா இயேசுவுக்காக உணவு தயாரித்து கொண்டிருக்கிறார். அதுவும் ஒருவித பணிதான். உணவு இல்லை என்றால் நம்மால் இன்றும் வாழ முடியாது. ஆனால் அதைவிட சிறந்தது இறை வார்த்தை என்றுதான் அவர் சொல்கிறார். அதே போல்தான் இயேசுவை சந்திக்க சென்ற பொழுதும் அவருடைய தாயும் சகோதரர்களும், யார் என் தாய் என் சகோதரர்கள் என்று அவர் குறிப்பிடுவது இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுபவரே என் தாயும் சகோதரரும் ஆவார் என்றார். ஆனால் அந்த ஒரு செய்தியை அன்னை மரியாள் முதலாக இறைவனின் திட்டத்தை நிறைவேற்றியதால் தான் அவருடைய தாயானார். இறை இயேசுவுக்கு தாயானார். அவருடைய பிதாவின் செயலை அவர் நிறைவேற்றவில்லை என்றால் இறைவனுக்கு தாயாக இருக்க முடியாது. ஆனால் அவர் அதை எல்லோருக்கும் அறிவிக்கிறார். இயேசுவை போல நாம் அனைவரும் நீரோட்டத்தில் எதிர்நீச்சல் அடிக்கவும்,
எப்படி ஏதாவது வந்தால் நாம் எதிர்கொள்ள தயங்குகிறோம். ஆனால் ஒவ்வொன்றும் அநீதிகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்காமல், ஒரு பெண்ணை உங்கள் கண்முன்னால் ஏதாவது நடந்தால் நாம் விட்டு சென்று விட முடியுமா ரோட்டில்? இல்லை. அவர்களுக்காக போராடுவோம், அவர்களுக்காக பரிந்து பேசுவோம். எத்தனையோ பெண்கள் மௌனமாக தன்னுடைய உள்ளத்தில் இருப்பதை வெளியிடாமலே அழிந்து போன நாம் கதைகளை படித்திருப்போம், கேட்டிருப்போம். எத்தனையோ பெண்கள் தங்களுடைய ஆசைகளை இன்றும் எத்தனையோ கணவன்மார்கள் பெண்களை அடிமைகளாகத்தானே வைத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் தான் ஆண்டவர் சொல்கிறார், அநீதிக்காக முற்றுப்புள்ளி வைக்காமல் சுரண்டல் அமைப்புகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு குரல் கொடுக்கவும், தைரியம் உள்ளவர்களாக இயேசுவின் பார்வையில் உலகை பார்த்து இயேசுவின் உண்மை சீடராய் மாறுவோம். பாருங்கள், அன்றைய காலகட்டத்தில் வீர பெண்மணி வெரோனிக்காவாக இருந்தார்கள். அதே வீரத்தை நாம் ஒவ்வொருவருக்கும் இறைவன் கொடுத்திருக்கிறார். மார்த்தாளைப் போல் உணவு சமைக்கவும், மரியாளைப் போல் நாம் நற்செய்தியை கேட்கவும், செய்திக்கும் நற்செய்திக்கும் அதிக வித்தியாசங்கள். நாம் தினம் வாசிப்பது நற்செய்தி. அதனால் இறை வார்த்தையை நாம் வாசிக்கும்போது அது நற்செய்தி. அதை கேட்டு அதை மற்றவர்களுக்கு அறிவிக்கவும் நாம் முற்படுவோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.